நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் சைடில் இருக்கக்கூடிய ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நமது தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய தாலுகா ஆபீஸ் வேலை வாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட்களே பார்க்க போறோம். நேத்து வந்து பாத்தீங்கன்னா 3 டிஸ்ட்ரிக்ட் வந்திருக்கக்கூடிய வேலை பார்த்தோம். ஒன்னு வந்து திருவாரூர், இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா திருச்சி, மூன்றாவது விருத்தாச்சலம். சோ இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்ல வந்திருக்கக்கூடிய வேலை வந்து பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சில மாவட்டம் வந்திருக்கக்கூடிய வேலை பார்க்க போறோம். இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு மாவட்டத்தில் வரக்கூடிய எல்லா வேலையுமே பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இனிமே நம்மளுடைய டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் வந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் கோரிஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா எங்களுடைய மெயில் ஐடி இப்ப டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நவீன் 812244@gmail.com. இரண்டாவது மெயில் ஐடி நவீன் 735855@gmail.com. மூன்றாவது மெயில் ஐடி நவீன் 99650@gmail.com. இந்த 3 மெயில் ஐடி மூலியமாக உங்களுடைய குறிசை எங்ககிட்ட நீங்க கேட்கலாம். சரி, வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். சோ இன்னைக்கு ஒரு 4 மாவட்டத்துக்கு வந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் தான் பார்க்க போறோம். அதுல எல்லாருமே அதிக கமெண்ட்ஸா வந்து கேட்டுட்டு இருந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணி தான் இந்த 4 மாவட்டங்களை வந்து செலக்ட் பண்ணிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம். இந்த திருநெல்வேலியில மாவட்டத்துல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்து இருக்குதுன்னா கிட்டத்தட்ட 19 வகையான போஸ்டிங்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்துல மட்டும் 82 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 20/5/2026 முதல் 5/6/2026 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இது என்னென்ன போஸ்டிங்னா மெடிக்கல் ஆபீசருக்கு 3 காலி பணிகள், அர்பன் ஹெல்த் நர்ஸ், ஆக்சிலரி நர்ஸ், மிட்வைஃப்க்கு வந்து 30, லேப் டெக்னீஷியனுக்கு வந்து 3, ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு வந்து 2, ஸ்டாஃப் நர்ஸுக்கு 3, ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து 12, கிளீனருக்கு வந்துட்டு 2, டிரைவருக்கு வந்துட்டு 1, எம்எல்ஹெச்பிக்கு வந்துட்டு 2, செக்யூரிட்டிக்கு வந்து 1, செனோமிக் செக்யூரிட்டி கார்ட்ஸ்க்கு வந்துட்டு 3, சோசியல் ஒர்க்கருக்கு வந்து 2, ஸ்டேஷனரி ஒர்க்கருக்கு வந்துட்டு 1, டென்டல் அசிஸ்டன்ட்டுக்கு வந்துட்டு 1, ரேடியோகிராஃபருக்கு வந்துட்டு 3, ஓடி அசிஸ்டன்ட்டுக்கு வந்து 4, மல்டி டாஸ்க் ஒர்க்கர் வந்துட்டு 7, ஐசிடிசி கவுன்சிலருக்கு வந்துட்டு 1 காலி பணியிடங்கள், சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசருக்கு வந்து 1 காலி பணியிடங்கள். சோ ஒட்டுமொத்தமா உங்களுக்கு 82 காலி பணியிடங்கள் நமது தமிழ்நாட்டிலிருந்து திருநெல்வேலி லொகேஷன்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் இந்த நோட்டிபிகேஷன் வியூ கொடுத்தீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் இப்படி வந்து ஓபன் ஆயிடும். சோ இப்ப இந்த நோட்டிபிகேஷன் ஒன்று என்ன பார்க்கலாம். சோ 20/5/2026 வந்தது நோட்டிபிகேஷன். சோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டருக்கு வந்து மெடிக்கல் ஆபீசருக்கு வந்து 3 காலி பணியிடங்கள், எம்பிபிஎஸ் வந்து முடிச்சிருக்கணும், மாதம் 60,000 வந்து சம்பளம். சோ இஎஸ்டபிள்யூசில 1, டிஎன்ஹெச்பி காலனிக்கு வந்து 1, பறையாடி யூஹெச்டபிள்யூசி லொகேஷனுக்கு 1. அடுத்து என்யூஹெச்எம் அர்பன் ஹெல்த் நர்ஸ் போஸ்டிங்க்கு 30 காலி பணியிடங்கள், மாதம் 14,000 சம்பளம். சோ அந்த 30 காலி பணியிடங்கள் எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு லொகேஷன் பிரிச்சு காமிச்சிருக்காங்க, பாத்துக்கலாம். அடுத்து லேப் டெக்னீஷியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12th முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம், 13,000 வந்து சம்பளம். சோ 3 காலி பணியிடங்கள் எந்தெந்த லொகேஷனுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் 2 காலி பணியிடங்கள், இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12th முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம், மாதம் 14,000 வந்து சம்பளம், 2 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து கவுன்சிலருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 1 காலி பணியிடங்கள், போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து சோசியாலஜி சைக்காலஜி ரிலேட்டட் எடுத்து படிச்சிருந்துக்கணும், 18,000 வந்து சம்பளம், 1 காலி பணியிடங்களை வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதை அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட சுகாதார அலுவலகம், எண் 16/22, பழைய போலீஸ் ஆஸ்பத்திரி ரோடு, சமாதானபுரம், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி 627-002. சோ இந்த அட்ரஸ்க்கு தான் அனுப்பணும். என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் அனுப்பணும் பாத்தீங்க அப்படின்னா எவிடன்ஸா வந்துட்டு உங்களுடைய பர்த் சர்டிபிகேட், 10th 12th மார்க் ஷீட்டு, அதான் இங்க வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி டிகிரி சர்டிபிகேட், ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட் இந்த ப்ரூஃப்ல அட்டாச் பண்ணணும். என்ஓசி சர்டிபிகேட், நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட், அதர் ஸ்பெஷல் ரெக்கார்ட்ஸ் இருந்துன்னா அதோட சர்டிபிகேட், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்டை இணைச்சு அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க. 35 வயதிற்குள்ள வந்து இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து 3 காலி பணியிடங்கள், மாதம் 18,000 வந்து சம்பளம்,
டிப்ளமோ நர்சிங் எடுத்து படிச்சிருந்திருக்கணும். ஸோ அந்த 3 காலி பணிகள் எங்கெங்கன்னு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து மல்டி பர்பஸ் ஹெல்ப்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 காலி பணிகள், மாதம் 8500 வந்து சம்பளம். அதற்கு அடுத்தபடி அப்படியே ஸ்கூல் பண்ணிருந்தீங்கன்னா கிளீனருக்கு வந்து 2 காலி பணிகள், 10th முடிச்சிருந்தாலே போதும், இல்லைன்னா 8th முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். மாதம் 8500 அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து செக்யூரிட்டி போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலி பணிகள், 8th முடிச்சிருந்தாலே போதும். ஸோ 8500 வந்து சம்பளம். திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் தான் ஒர்க்கிங் லொகேஷன். அடுத்து சுயநல செக்யூரிட்டி கார்ட்ஸ்க்கு வந்து 3 காலி பணிகள், 10th முடிச்சிருந்தாலே போதும், மாதம் 8500 சம்பளம். அதற்கு அடுத்தபடிய சைக்கலாஜிஸ்டிக் சோசியல் ஒர்க்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 காலி பணிகள், மாதம் 23,800 வந்து சம்பளம். அடுத்து ஸ்டேஷனரி ஒர்க்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலி பணிகள், 8th முடிச்சிருந்தாலே போதும், மாதம் 8500 வந்து சம்பளம். அடுத்து மல்டி டாஸ்க் ஒர்க்கர்ல டிஏக்கு வந்துட்டு 7 காலி பணியிடங்கள். ஸோ 8th முடிச்சிருந்தாலே போதும், தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்திருக்கணும், மாதம் 6000 வந்து சம்பளம். அடுத்து வந்து டென்டல் போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா 8th முடிச்சிருந்தாலே போதும், ஒரு காலி பணிகள், மாதம் 13,800 வந்து சம்பளம். அடுத்து சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசருக்கு வந்து பாத்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி எடுத்து படிச்சிருந்திருக்கணும், மாதம் 19,800 வந்து சம்பளம். ஸோ இதுக்கு வந்து அனுப்ப வேண்டிய முகவரி சேம் அதே அட்ரஸுக்கு தான். ஸோ அதே என்னென்ன டாக்குமெண்ட் நம்ம மேல சொன்னோமோ அதே டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து அனுப்பணும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கீழே சொன்னா டிரைவருக்கு 13,500, மிட் லெவல் ப்ரொவைடருக்கு வந்து 18,000. இது வந்துட்டு ஒவ்வொரு அதாவது எப்படி சொல்றதுன்னா திருநெல்வேலி லொகேஷன்ல ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியமா இருக்கும். ஸோ அந்தந்த ஊராட்சி ஒன்றியத்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா இங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து டிரைவர், மிட் லெவல் ஹெல்த்தரு, ரேடியோகிராஃபரு, ஓடி அசிஸ்டன்ட், ஸோ இந்த போஸ்டிங்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும்னா ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மெடிக்கல் ஆபீசர், ஹெல்த் இன்ஸ்பெக்டர், லேப் டெக்னீஷியன், ஏஎன்எம், அர்பன் ஹெல்த் நர்ஸ், இந்த போஸ்டிங்ஸ்க்கு எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். அடுத்து இரண்டாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் பண்ணீங்கன்னா இது வந்து ஸ்டேஷனரி ஒர்க்கர், சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசர், மல்டி டாஸ்க் ஒர்க்கர், டென்டல் அசிஸ்டன்ட், கிளீனர், மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது. அதற்கு அடுத்தபடியே மூன்றாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா ரேடியோகிராஃபர், டிரைவர், மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர், ஓடி அசிஸ்டன்ட், ஸோ இந்த 3 இதுவுமே வந்து தனித்தனியா வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த நம்ம லொகேஷன் கோயம்புத்தூர் லொகேஷன். இந்த கோயம்புத்தூர் லொகேஷனுக்கு ஆல்ரெடி நோட்டிபிகேஷன் வந்து ஓபன் பண்ணி வச்சுட்டேன். நமது தமிழ்நாட்டிலிருந்து கோயம்புத்தூர் லொகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து மெடிக்கல் ஆபீசருக்கு 11 காலி பணிகள், எம்பிபிஎஸ் முடிச்சுக்கணும், மாதம் 63,000 வந்து சம்பளம், 40 வயசுக்குள்ள வந்து இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 9 காலி பணியிடங்கள், 17,500 வந்து சம்பளம், டிகிரி எடுத்து படிச்சிருந்திருக்கணும், 10th 12th முடிச்சிருந்திருக்கணும், அப் டு 35 வயசுக்குள்ள வந்து இருக்கணும். அதுக்கடுத்து வந்து ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து 8 காலி பணிகள், பிஎஸ்சி நர்சிங் இல்ல டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருந்திருக்கணும், மாதம் 21,000 சம்பளம், 50 வயசுக்குள்ள வந்து இருக்கணும். அடுத்து யூஎல்பி யூஎச்எனுக்கு வந்து 10th முடிச்சிருந்ததுல போதும் 85 காலி பணிகள் கொடுத்து மாதம் 17,500 சம்பளம் வந்து கேட்டு சொல்லியிருக்காங்க, 35 வயசுக்குள்ள வந்து இருக்கணும். அடுத்து ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 11 காலி பணிகள், இதுக்கு வந்து டிகிரி இல்லைன்னா 10th 12th முடிச்சிருந்தாலே போதும், மாதம் 17,500 சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து 6வது பணி மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடருக்கு வந்து 3 காலி பணிகள், டிகிரி முடிச்சுக்கணும், மாதம் 21,000 சம்பளம், 50 வயசுக்குள்ள வந்து இருக்கணும். 7வது பணி டேட்டா மேனேஜருக்கு வந்துட்டு 1 காலி பணிகள், பிஜி குவாலிபிகேஷன் முடிச்சிருந்திருக்கணும், இதுக்கு வந்து 25,000 வந்து சம்பளம், 40 வயசுக்குள்ள வந்து இருக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட்க்கு வந்து 1 காலி பணிகள், 20,000 வந்து சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க, டிகிரி முடிச்சிருந்திருக்கணும், அதே மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், 45 வயசுக்குள்ள வந்து இருக்கணும். கிளீனருக்கு 9வது போஸ்டிங், 3 காலி பணிகள், 8th பாஸ் அண்ட் ஃபெயில் இருந்தாலும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், 11,000 சம்பளம், 35 வயசுக்குள்ள வந்து இருக்கணும். 10வது போஸ்டிங் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்துட்டு 13 காலி பணிகள், 8th முடிச்சிருந்தாலே போதும், தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், மாதம் 11,000 வந்து சம்பளம், 35 வயசுக்குள்ள வந்து இருக்கணும். அடுத்து டென்டல் டெக்னீஷியன் 1 காலி பணிகள், டிப்ளமோ இன் டென்டல் எடுத்து படிச்சிருந்துக்கணும், 17,000 சம்பளம், 35 வயசுக்குள்ள இருக்கணும். ஆப்டிமிஸ்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா 1 காலி பணிகள், டிகிரி எடுத்து முடிச்சிருந்திருக்கணும், 17,500 சம்பளம். ஆக்குபேஷனல் தெரபிஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சு 23,000 வந்து சம்பளம். அடுத்து ஸ்டேஷனரி ஒர்க்கருக்கு வந்து 2 காலி பணிகள், 8th பாஸ் பண்ணாலே போதும், 13,000 சம்பளம். அடுத்து சிஒன்சி செக்யூரிட்டி கார்டுக்கு வந்து 2 காலி பணிகள், 8th பாஸ் பண்ணாலே போதும், 11,000 சம்பளம், 35 வயசுக்குள்ள வந்து இருக்கணும். அனுப்ப வேண்டிய முகவரி உறுப்பினர் செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர்,
மாவட்ட சுகாதார அலுவலகம் 219 ரேஸ்கோடு ரோடு கோயம்புத்தூர் 18. இது நேரிலோ இல்லைன்னா தபால் மூலியமாவோ அனுப்பலாம் வந்து சொல்லியிருக்காங்க. சோ மேல நம்ம சொன்ன அதேதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும். அதுக்கப்புறம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். சோ இந்த ஃபார்மும் வந்து பாத்தீங்கன்னா நான் டெலிகிராம் குரூப்ல வந்து அப்லோட் பண்ணிடுறேன். டவுன்லோட் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது சேலம் மாவட்டம். சோ இந்த சேலம் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க நோட்டிபிகேஷன் ஆல்ரெடி ஓபன் பண்ணி வச்சுட்டேன். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சொல்லிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ இதுல வந்துட்டு உங்களுக்கு சேலம் மாவட்டம் இயற்கை மேலாண்மை மகளிர் திட்டம் மாநில மாநாடு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில வந்து பாத்தீங்கன்னா கீழ் அருத்தூர்ல வந்து 12 காலிப்படங்கள், அயோத்திப்பட்டினம் 17 காலிப்படங்கள், கெங்கவள்ளிக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 காலிப்படங்கள், எடப்பாடிக்கு வந்து 7 காலிப்படங்கள், காரியம்பாட்டி 8 காலிப்படங்கள், கொளத்தூருக்கு வந்து 7 காலிப்படங்கள், கொங்கனாபுரம் 5 கழிப்பிடங்கள், மருடஞ்சாவடிக்கு 5, மேச்சேரிக்கு 14, நங்கவள்ளிக்கு 7, ஓமலூருக்கு 7, பிஎன் பாளையமுக்கு 16, பனமரத்துப்பட்டிக்கு 8, சேலம்க்கு 6, சங்ககிரிக்கு வந்து 11, தலைவாசலுக்கு 17, தரமங்கலம்க்கு வந்து பாத்தீங்கன்னா 12, வாழப்பாடிக்கு 10, வீரபாண்டிக்கு 10, ஏற்காடுக்கு வந்து 8. இந்த எல்லா ஊராட்சி ஒன்றியங்களுக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக 197 காலி பணியிடங்கள் நமது சேலம் மாவட்டத்துல இருந்து மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. சோ திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா 83, கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா 65, அதே மாதிரி வந்து உங்களுக்கு சேலம் மாவட்டத்துக்கு வந்து 197 காலி பணியிடங்கள். நிறைய நண்பர்கள் கோயம்புத்தூர் கேட்டீங்க, சேலம் கேட்டீங்க, அதே மாதிரி வந்துட்டு இது திருப்பூர் கேட்டீங்க. சோ இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இப்ப அப்டேட் பண்ணிருக்கோம். சோ இதுக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 35 வயசுக்கு இருக்கணும், குறைஞ்சபட்சம் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், தமிழ் அண்ட் ஆங்கிலம் நன்றாக எழுதவும் படிக்கவும் வந்து தெரிஞ்சிருக்கணும், 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம். 20/9/2026க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போற மாவட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமது தமிழ்நாட்டிலிருந்து காஞ்சிபுரம் மாவட்டம். இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து என்னென்ன நோட்டிபிகேஷன் வந்திருக்குதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம், அதாவது TNSSRLM வந்து சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல ஒட்டுமொத்தம் 39 காலிப்பணிகள், காஞ்சிபுரத்துல 4, குன்றத்தூர்ல 12, திருப்பதம்பூருக்கு வந்து 8, உத்திரமேரூருக்கு 15, ஒட்டுமொத்தமும் 39 காலிப்பணிகள் வந்து கொடுத்திருக்காங்க. சோ குறைஞ்சபட்சம் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதோட ரிலேட்டட் இருக்கணும், 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், 35 வயசுக்குள்ள இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. சில போஸ்டிங்ல 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி ஆண்ட்ராய்டு போன் வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. அது 3/6/2026க்குள்ள வந்துட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அனுப்ப வேண்டிய முகவரி இணை இயக்குனர் திட்ட இயக்குனர் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மகளிர் திட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம். இந்த அட்ரஸ்க்கு அனுப்பலாம். இல்ல அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு நீங்க அனுப்பலாம். சோ காஞ்சிபுரத்துல மேல்குப்பத்தியூருக்கு, நரப்பக்கம், புத்தேரி, கனேரிபாம், மேல்வட்டிவாக்கம், கிளம்பி, சோ இந்த ஊராட்சி ஒன்றியத்துக்கெல்லாம் வந்துட்டு 4 காலிப்பணிகள் கொடுத்திருக்காங்க. அதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குள்ள இருக்கக்கூடிய கிராமத்துல வந்து என்னென்ன இருக்குன்னா 12 இருக்குது. அது உத்திரமேரூருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டுமொத்தம் 15 இருக்குது. அடுத்து ஸ்ரீபெரும்புத்தூருக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 கொடுத்திருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 39 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. சோ இந்த இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், சேலம் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், இந்த 4 மாவட்டங்கள் நோட்டிபிகேஷன் வந்து அப்டேட் வந்து கொடுத்திருக்கோம். இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு உங்களுக்கு 17 மாவட்டங்கள் பிளஸ் இந்த 4 ஒட்டுமொத்தமாக 21 மாவட்டங்கள், அதாவது நமது தமிழ்நாட்டிலிருந்து 38 மாவட்டத்துல 21 மாவட்டங்கள் வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தி நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க வந்து பாருங்க. நிறைய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்க டிஸ்ட்ரிக்ட் நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காமயே நீங்க வந்து கேக்குறீங்க. சோ நம்ம சேனல் வந்து டெய்லி போடுற வீடியோ வந்து டெய்லி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸி அப்டேட் வந்து சேரும். பெல் பட்டனை கிளிக் பண்ணாதவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் சைடுல இருக்கக்கூடிய ஹை பட்டனை தட்டி விடுங்க. எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. மெயினா நம்மளுடைய டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா PDF வந்து அப்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுவே வந்துட்டு நீங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணினா டெய்லி அப்டேட் வீடியோ அதுலயே வந்து கொடுத்துரும். நீங்க அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்ல பண்ண பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா சோ அதுல வந்து பிரைவேட்டா வந்து சேட் பண்ணி உங்களுக்கு டவுட்ஸையும் நீங்க வந்து கிளியர் பண்ணிக்கலாம்.
So thank you friends, thank you so much, all the best for your career. Business related queries கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா naveen812244@gmail.com, இரண்டாவது மெயில் ஐடி naveen9965@gmail.com, மூன்றாவது மெயில் ஐடி naveen73585@gmail.com. இந்த மூன்று மெயில் ஐடி மூலமாக உங்களோட queries எங்ககிட்ட நீங்க கேட்கலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.